ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் ஜெஃப்ரி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையை உளறிட்டான். அதாவது நான் போட்டு லாக் பண்ணேன்னா அவ்வளோதான் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி. என்னையா சொல்கிற அப்படின்றீங்களா? ஆமாங்க, பவித்ரா கூட பேசுகையில் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஜெஃப்ரி வந்து என்னால் ஒருத்தவனை அட்டாக் பண்ணி கீழே தள்ள முடியும்னா என்னால் தள்ள முடியும் அப்படின்றான். ஸோ அந்த லாக்கோடைய ஸ்பெசிஃபிக் இந்த மாதிரி லாக் போட்டால் அவங்களால எந்திரிக்க முடியாது, இந்த மாதிரி லாக் போட்டால் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால மூச்சு விட முடியாது, ஸோ இந்த மாதிரி லாக் போட்டால் வந்து அவங்களால வந்து தலை சுற்றிடும் அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பவிக்கிட்ட சொல்கிறான். நான் அதெல்லாம் வந்து இங்கே யூஸ் பண்ணல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறான். ஆனால் ரொம்ப இதாகிடுச்சுன்னா கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவன் வந்து அவனே உளறிட்டான், இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி. ஸோ எவ்வளோ கேவலம் பாருங்கள், எவ்வளோ கேடு கட்டவன் பாருங்கள். அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன், ஜெஃப்ரியோட பிஹேவியர் டுவர்ட்ஸ் ராணாவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இருந்துச்சுன்ட்டு. இப்போ திருப்பி ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அவனை ரைட்டு அந்த ஹேண்ட் இருக்குல்ல, கீழே விழுந்த அந்த இது இப்படி சொல்லணும் விழுந்தான்ல அந்த லெஃப்ட்டு, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச் பண்ணியிருக்கான் ஜெஃப்ரி ஒன்று. அடுத்து இன்றைக்கி தீபகை தூக்கி போடும்போது, தீபகை தள்ளி விடும்போது ரொம்ப ஹார்ஷாக தள்ளி விட்டான். 2 முத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா காலை வந்து உடக்கி பிதுக்கி விட்டது அவன் தான். 3 அடுத்து இன்றைக்கி திருப்பி ஜெஃப்ரியை வந்து பார்த்தீங்கன்னா பிரதீப் ஆண்டனி விஜயவர்மாவை போட்டான். விஜயவர்மா பிரதீப் ஆண்டனி போட்டான் பார்த்தீங்களா, போன சீசன் 7ஆவது சீசன் தூக்கி அதே மாதிரி தூக்கி ஒரு போர்டு போட்டான் பாருங்கள். அதில் அப்படியே முடிஞ்சு போச்சு அவங்களுக்கு. ஐயோன்னு ஆகி போச்சு, அந்தளவுக்கு போட்டான் பிடிச்சி. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது போடுறப்ப கரெக்டாக முத்து வந்து பின்னாடி தீபக்கோட தலையில் கை வச்சுருவார். ஸோ அதனால் தீபக் வந்து காப்பாற்றிடுவாங்க. ஆனால் அதை போட்ட உடனே அவன் குற்ற உணர்ச்சியே இல்லை, டக்குன்னு போயிட்டு அவன் பாட்டு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான். இப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இவன் செஞ்ச வேலைக்கு இவனுக்கு வந்து இந்த வாரம் கண்டிப்பாக வந்து ரெட் கார்டு கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா இவன்லாம் வச்சிருக்கதே டேஞ்சருங்க, சீரியஸ். அதாவது பவிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறான், நான் வந்து இந்த மாதிரி ஃபுட்பால் இது பண்ண முடியுது, இந்த மாதிரிலாம் அட்டாக் பண்ணியிருக்கோம், எங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சேஃப்டி டெக்னிக்ஸு, ஸோ நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறது, ஒருத்தனை நிலை குலைய வைக்க முடியும், அந்த மாதிரிலாம் லாக் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ராணுவுக்கு இன்டென்ஷன்லேயே பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்றைக்கி தீபக் பண்ணியிருப்பான், நல்ல வேலை முத்து வந்து காப்பாற்றுறதுனால இன்றைக்கி வந்து ஜெஃப்ரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிட்டான் அப்படிங்கிறது தான். இல்லாட்டி வந்து பயங்கர இதாக இருப்பான். இதே இது ராணுவுக்கு ஏதாவது பண்ணியிருந்தான், இல்லை மஞ்சரிக்கு ஏதாவது ஒருத்தன் பண்ணியிருந்தான் அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அந்த வீடே அதாவது மஞ்சரி பண்ணியிருந்தாங்கன்னா, ராணுவ யாராவது பண்ணியிருந்தாங்கன்னா இந்த வீடே வந்து கொழுந்துவிட்டு எரிஞ்சிருக்குமா இல்லையா? ஸோ அந்தளவுக்கு கேடுகட்டத்தனமான ஒரு பிறவியாக இவன் இருக்கான் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இவன் செஞ்ச இந்த செயலுக்கு கண்டிப்பாக இந்த வாரம் ரெட் கார்டு வருதா அப்படிங்கிறத பார்ப்போம். ஏன்னா பவித்ராட்ட சொல்லும்போது பவித்ராயே ஷாக் ஆகிட்டா, என்னடா சொல்கிற அப்படின்ற மாதிரி. அந்தளவுக்கு வந்து ஒரு ஃபீல் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறது தான். சரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முத்து அண்ட் ராணவோடைய கான்வர்சேஷன். அவனுக்கு வந்து ராணுவுக்கு வந்து ஏன் இதை வந்து பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, கமெண்ட்ரி கொடுக்குறது என்ன தப்பு, 2-3 தடவை கொடுத்தேன், என்ஜாய் பண்ணாங்க, அடுத்த தடவை வந்து வேணான்றாங்க ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சொல்கிறான், சூழ்நிலைன்னு ஒன்று இருக்குடா, இடம் பொருள் ஏவல்னு ஒன்று இருக்குது. அதாவது எல்லா இடங்களிலும் நீ சொல்கிற அந்த கமெண்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாது. சில நேரங்கள் ரொம்ப ஃபயராக இருக்கும் பொழுது அதை வந்து கேட்கும்போது யாரா அவன் லூசு போய் டே இம்பார்ட்ரா அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் எல்லா இடங்களும் அப்படி தான், இந்த பிக் பாஸ் வீட்லேயே அப்படி தான். அப்படி நான் ஏஞ்சல் டாஸ்கில் டெவிலாக அதாவது ஏஞ்சலாக நான் வந்து போய் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தேன், அதெல்லாம் பிடிச்சிருக்காதான்றான். எங்களுக்கே பிடிக்கல, அப்புறம் எப்படி மக்களுக்கு பிடிக்குன்றாங்க. அதுதாங்க தப்புன்ட்டாங்க. அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ராணுவ வந்து அவன் ஏஞ்சலா இந்த இவங்களோட டெவிலோட அந்த ரிப்பன் எடுத்து தலையில் சுற்றிட்டு போனதெல்லாம் வந்து ரசித்தாங்க. நிறைய ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சு ராணுவ பண்ணது அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பெர்ஸ்பெக்டிவ் மாறும். முத்து சொல்கிற பாயிண்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்து பெர்ஸ்பெக்டிவ் மாறாதுன்றார்ல, கண்டிப்பாக மாறும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹேட் பண்ணுற ஒரு ஆள் தான் டைட்டில் வின்னர் ஆகிறான் வெளியே. அப்புறம் எப்படி உள்ளே இருக்க பெர்ஸ்பெக்டிவ் கரெக்டாக இருக்கும். அதை ராணுவ ட்ரை பண்ணுறான், அதுக்குள்ளேயும் பாட்டை போட்டு விட்டாங்க, ஒரு வேக்கப் சாங் போட்டு விட்டேன், வேக்கப் சாங் மாதிரி ஒன்று ஈவினிங் சாங் போட்டு விட்டாங்க. அதுக்கு வந்து டான்ஸ் ஆடுறானுங்க, எல்லாம் ஆடவே முடியல, அப்படியே ஒரு மாதிரி வந்து ஆடிட்டு இருக்கானுங்க. ஸோ இப்போ எல்லாம் ரெடியாக இருக்காங்க ஃபைனல் ரவுண்டில் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட யுக்திகள். ரஞ்சித்தை வந்து புஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க, ஏன்னா நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கேளுங்க அப்படின்ட்டு. சரியா, ஒரு பக்கம் வந்து ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணுறாங்க, ரயான் அண்ட் முயலை மட்டும் நம்ம எப்படியாச்சும் எடுத்துகிட்டு வந்தோம், அவங்க இதில் வந்து இவங்களை வந்து முடிக்கிறோம், அடுத்து அவங்கள தூக்குறோம், அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு பிளான் போட்டு வச்சுருக்காங்க. முத்து அண்ட் டீம் வந்து பார்த்தீங்கன்னா முயல் நம்ம அடிக்கடி நிறைய எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பிளான். ஸோ இதில் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜாக்லின் தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் எப்படி சுவாரஸ்யமாக அது நடக்குது அப்படிங்கிறத அடுத்த வீடியோஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, ஜெஃப்ரிக்கு ரெட் கார்டு கொடுத்தா ஓகேவா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம், குட் பை.